வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற MHCயில் தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 2329 வேகன்சி இருக்குது. இதுக்கு கல்வி தகுதி நீங்கள் 8th 10th நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே போதும். இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலையும் இந்த ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. இந்த ஜாப் வேகன்சி எத்தனை வேகன்சி இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இந்த ஜாபுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்யூமெண்ட்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணால் போதும். கரெக்டாக பார்த்துருங்க, மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்யூமெண்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், MHC ரெக்யூமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதனுடைய அஃபிஷியல் பேஜுக்குள்ளால் வரும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ் நோட்டிஃபிகேஷன் பை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஏப்ரல் 28 2024 சொல்லிட்டு நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட் தான் ஜாப் வேகன்சி போட்டிருக்கு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அரியலூரை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். அரியலூரில் எதுக்கெல்லாம் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், அடுத்த சீனியர், ஜூனியர், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, இதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட டேட்டு பார்த்தீங்கன்னா 28/4/2024. அதாவது இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா 27/5/2024. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு என்னென்ன வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 33 வேகன்சி இருக்குது. அதே டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கு. க்ளீன் லைன்ஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சி இருக்குது. 33 வேகன்சி இருக்குது. இதுவும் அப்ளை பண்ணுற கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா 27/5/2024 தான். இதனுடைய நோட்டிஃபிகேஷன் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஏற்றவாறு அதர் டிஸ்ட்ரிக்டில் ஜாப் வேகன்சி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கலாம். ஸோ அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு இப்படி எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ நான் எக்ஸாம்பிள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, இதில் எத்தனை வேகன்சி இருக்குது, எதுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாமினர், சீனியர், அதுக்கப்புறம் ப்ராசஸ் சர்வர், இதுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. கடைசி டேட்டு பார்த்திங்கன்னா 27/5/2024 அப்ளை பண்ண கடைசி டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வேகன்சி இருக்குது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இதில் எத்தனை வேகன்சி இருக்குது, 7 வேகன்சி இருக்குது. இதுவும் அப்ளை பண்ணுற கடைசி டேட்டு பார்த்திங்கன்னா 27/5/2024. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 50 வேகன்சி இருக்குது. அது பார்த்திங்கன்னா க்ளீன் லைன்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க்கர், அதுக்கப்புறம் கார்டனர், அடுத்த வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கும் என்னெல்லாம் வேகன்சி அதனுடைய நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதனுடைய நான் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்துங்க, அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிரும். இதை அப்ளை பண்ணுற டேட்டு, ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா 28/4/2024. இது கடைசி டேட்டு பார்த்திங்கன்னா 27/5/2024 ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் பார்த்திங்கன்னா 29/5/2024 அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இணையதளம் வாயிலாட்டு தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் உயர்மன்றத்தில் தான் ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸ் இதுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்ன வெப்சைட்டு என்ன கொடுத்துருக்கு, இந்த வெப்சைட் விளையாட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். www.mhc.tn.gov.in அந்த வெப்சைட் விளையாட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணுறது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன், அதோடைய அளவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 15,700 டு கடைசி அதாவது ஹை சேலரி 58,100 வரைக்கும் இருக்குது. காலி பணியிடங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள்.
இதில் வயது வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறது அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ்லேயே நீட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 இருந்து படித்து பாருங்கள். அதே போல் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டு தனித்தனி வேகன்சி போட்டுருங்க. இதே போல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது, அதோடைய வேகன்சி எவ்வளவு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதோடைய முழு தகவலையும் நீங்களே அறிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.